நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடவுளே நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்ம கௌதமுக்கு ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்படி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதநாயகி அம்மா நம்ம இலக்கியாவை தேடி வராங்க. வரதோட மட்டும் இல்லாம இலக்கியா உன் புருஷனுக்கு வந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டம். அந்த கண்டத்துல இருந்து உன் புருஷனை காப்பாத்தினா அதுக்கு நீ 3 பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாமியை புருஷனுக்காக பரிகாரம் நான் என் உயிரை கடை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல, உயிரெல்லாம் தராதமா, நீ பரிகாரத்தை பண்ணி எல்லாமே நல்லபடியா நடக்கும் அந்த ஆத்தாவோட அருளால அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, ஃபர்ஸ்ட் பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை கேட்கவே ரொம்பவே கடினமான ஒரு பரிகாரங்க. அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மலையில அதாவது 500 படிக்கட்டு ஏறி மேல வந்து அம்மன் இருக்கா. அந்த அம்மனுக்கு நீ 100 குடம் தண்ணி ஊத்தி குளிர் வைக்கணுமா. அப்படி நீ முதல் பரிகாரத்துல செஞ்சுட்டேன்னா உன் புருஷனுக்கு சுயநிலைவு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்கும். அடுத்த பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம முதல் பரிகாரத்துல நீ கீழே விழுந்தாலோ இல்ல பரிகாரத்தை முழுசா முடிக்க முடியலன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிரும், அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா உப்பு மேல முட்டி போட்டு நடக்கணுங்க. என்னால அம்மன் கோயில முட்டு போட்டு நடக்கணுமா உப்பு மேல. உப்பு அப்படியே குத்த குத்த ரத்தம் ஒரு பக்கம் இறங்குமே, எப்படி நம்ம இலக்கியாவில முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாம எதா இருந்தாலும் நான் தாங்குறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மேல நீ உப்பு மேல நடக்கும்போது உன் கையில ஒரு விளக்க தருவாமா, அந்த விளக்கு அணையாம அந்த அம்மன் கிட்ட போய் நீ காலடியில சேர்த்திடணும். அப்படி ஏதாவது ஒரு சில தடங்கள் வந்தாலும் நீ எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சு போகணும். இது எல்லாமே நீ கரெக்டா பண்ணா மட்டும்தான் உன் புருஷனோட உயிர் திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது பரிகாரம் இதுதான் இருக்கிறதுலே ஒரு கடினமான பரிகாரம் சொல்லலாம். காட்டுக்குள்ள ஒரு நாகம்மன் கோவில் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போகணும். அந்த இடத்துக்கு போற பாதை எல்லாமே ரொம்பவே பயங்கரமான பாதை இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சில மனிதர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே யாருன்னு சொல்லிட்டு எதனா தீய சுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கவும் முற்படுவாங்க. அந்த சமயத்துல நீ எல்லாத்தையும் தடுத்து நீ போயிட்டு அந்த அம்மன் அடி சேர்ந்துட்டேன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு உன் கௌதம் வருவாரு. இது எல்லாமே நீ கரெக்டா பட்டா அடுத்த செகண்டே உன் கௌதம் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எல்லாமே கேட்டதும் நம்ம ஜானகி ஒரு பக்கம், ஏன் எனக்கு பயமா இருக்கு, இலக்கியா நீ கௌதம் எப்படியான காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே, அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் கௌதமுக்காக என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, என் கௌதமை நான் காப்பாத்துவேன், இந்த பரிகாரம் எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்க. மறுபக்கம் இந்த வாக்குறுதினாலே கௌதமுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கை கால் அப்படியே லைட்டா அசைக்கிறாரு. இதை பார்த்து நம்ம இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னல, நான் எதான ஒரு முடிவுக்கு எடுத்தா நல்ல முடிவா தான் இருக்கும். இப்ப கௌதமுக்கு எப்படி இருந்தாலும் சுயநிலை திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னென்ன நடக்க போகுது, இனிமே என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து ஆக்ரோஷத்தோட உச்சியில இருக்காங்க. அப்படி இப்படி இல்லைங்க, வேற லெவல் ஆக்ரோஷத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்துல யாராலையும் பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு அஞ்சலி வந்து ஒரு பக்கம் பேச வராங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு வெறி ஏறுது பாருங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.